அப்பா அப்பான்னு ஒரு நாளைக்கு 100 தடவை ஆசையா கூப்பிட்ட பிஞ்சு குழந்தையோட சங்க நெரிக்கிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. தோள்ல தூக்கி வளர்த்து மடியில போட்டு தாலாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பொத்தி பொத்தி பாதுகாத்தவரே ஒரு நாள் அந்த பெண் குழந்தைக்கு யமனா மாறுவார்னு யாரும் நினைச்சிருக்க வாய்ப்பில்லை. மனைவியுடனான சண்டையில மனதளவுல பாதிக்கப்பட்ட கணவர் வெறும் 6 வயசே ஆன தன்னோட மகளோட கழுத்தை இறுக்கி மிக கொடூரமான முறையில கொன்னு போட்டிருக்காரு. மகளுக்கு மரணத்தை பரிசா கொடுத்த அந்த தந்தையோட பேரு சதீஷ்குமார். சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர். ஸ்பீக்கர் பழுது பார்க்கும் கடை நடத்தி வந்த சதீஷ்குமாருக்கு மனைவியும் 6 வயசுல ஸ்டெபிரோஸ்னு தேவத மாதிரி ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவி 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு வந்ததா தெரியுது. ஒரு கட்டத்துல சதீஷ்குமாரோட ஒன்னா குடும்பம் நடத்த முடியாதுன்ற முடிவுக்கு வந்த மனைவி ஓட்டேரி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கணவர் மீது புகார் அளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சதீஷ்குமார் சமாதானம் பேசியும் மனைவி கொஞ்சம் கூட மனசு மாறலன்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு மகளை வெளியே அழைச்சிட்டு போன சதீஷ்குமார் ஆலந்தூர் MKN சாலையில இருக்க விடுதியில அறை எடுத்து தங்கி இருக்காரு. அப்பாவோட ஜாலியா அவுட்டிங் வந்திருந்த அந்த பாப்பாவுக்கு அடுத்து நடக்கவிருந்த படு பயங்கரத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா மகளை தன்னை விட்டு பிரிச்சிடுவாங்களோன்னு பயந்த சதீஷ்குமார் 2 பேரும் ஒன்னா செத்து போயிடலாம்ன்ற முடிவுக்கு வந்திருக்காரு. மனச கல்லாக்கிட்டு 6 வயது மகளோட கழுத்தை இறுக்கி துள்ள துடிக்க கொலை செஞ்சு இருக்காரு. மகள் இறந்த பிறகு தானும் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்து விட சதீஷ்குமாரும் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள அவரோட சகோதரி விடுதிக்கு வேகமா வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சகோதரனை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு செய்திருக்க போலீஸ் சதீஷ்குமாரோட சிகிச்சை முடிஞ்ச அப்புறம் அவரை சிறையில அடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. பெத்த குழந்தைய பிரிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே தந்தையே மகளோட கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.